இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தெலுங்குல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் சீரீஸா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய நாயனம் அப்படின்ற ஒரு சூப்பர்பான சீரீஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சீரீஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நாயன் அப்படின்ற இந்த சீரீஸோட ஹீரோ ஒரு வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது மற்றவங்களோட கண்விழி இருக்கு இல்லையா, அந்த கண்விழி மூலமா இவர் ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான விஷயத்த கண்டுபிடிச்ச அந்த சமயத்துல அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து சேருது. அந்த பிரச்சனையை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த சீரிஸோட மீதி கதையா இருக்கும். ஸோ சூப்பர்பான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் சீரிஸா தான் இந்த சீரிஸை பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவன நாயன் அப்படின்றவர் தான் காமிக்கிறாங்க. வேகமா தன்னோட கிளினிக்கு போறாரு. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு போல. அங்க இருந்து கிளம்பணும் பெருமை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க முகம் தெரியாத ஒரு நபர் இவர் பின்னாடி வந்து அடிக்க பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுறாரு. அது அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. சின்ன வயசுல இருந்தே யாராவது சீக்ரெட் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா இவருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அதிகம். அண்ட் ஸ்கூல்ல இவரோட டீச்சர் கண்கள் நம்ம கிட்ட போய் சொல்லாது அப்படின்ற மாதிரி அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கண்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்குது. இதனால கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சு கண்டக்டர் ஆகிறார் அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிக்கிறாங்க. ஸோ பிரசன்ட்ல தன்னோட வேலைக்கு கிளம்பணும், அதாவது ஒரு கிளினிக் வச்சிருக்காரு. ஸோ அங்க போகணும் அப்படின்றதுக்காக கார் கிட்ட போகும்போது செக்யூரிட்டி இவரை ஓடி வந்து சந்திக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க 2 பேருக்கு ஒரு டீலிங் இருக்கு. எங்கேயாவது ஏதாவது ஒரு சீக்கிரட்டான விஷயம் நடந்தது அப்படின்னா அதை இவர் ஓடி வந்து ஹீரோ கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஹீரோ டெய்லி அவருக்கு 100 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் 100 ரூபாயை வாங்கிட்டு உங்ககிட்ட கண்டிப்பான சீக்கிரட் எல்லாத்தையும் சொல்ற அப்படின்ற மாதிரி அவரை கிளினிக் அனுப்பி வைக்க அப்படியே கட் பண்ணி கிளினிக்கு போக ஆரம்பிக்குது. ஒரு ஆண் ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அந்த கிளினிக்ல வேலை செய்வாங்க. ஆண் கரெக்டா டைமுக்கு வந்துட்டாரு, அந்த பெண் இன்னும் வரல. அவங்க பேர் கவிதா அப்படின்றது. இதனால அங்க இருக்க நபரை உங்களுக்கு போன் பண்றாரு. இன்னும் டாக்டர் வரல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இவங்களோட தங்கச்சி ஒருத்தவங்க இருப்பாங்க, உடம்புக்கு முடியாம இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு வேகமா கிளினிக் போக இவங்க வர்றதுக்கும் டாக்டர் வர்றதுக்கும் சரியா இருக்கு. டாக்டர் பார்த்ததும் மேலேயும் கேள்வி பாக்குறாங்க, ஒரு மாதிரி தடுமாறுறாங்க. சரி வந்துட்டல, ஓ பேஷன்ஸ் யாரெல்லாம் வந்திருக்காங்க அவங்கள அனுப்பிடுன்னு சொல்ல ஒரு சின்ன குழந்தை வருது. அந்த குழந்தைக்கு கண்டு பயங்கர ரெட்டா இருக்கு. இதை பார்த்தது இவருக்கு ஒரு மாதிரி பக்குன்றது. என்னமாச்சு அப்படின்ற மாதிரி கண்ணை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சில டிராப்ஸ் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு நீங்க இதை தவறாம போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தையோட ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் இவர் நோட் புக்ல எழுதி வைக்கிறார் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க இல்லையா, அதை எல்லா பேஷண்ட்ஸையும் கூப்பிட்டு உட்கார வைக்க ஆரம்பிக்கிறாரு. கண்ணை எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவங்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு சிரிஞ்ச இவங்களுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ற மாதிரியும் அதுக்கப்புறமா அவங்களோட கண்ணு இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு லிக்விட் எடுக்கிறாரு அப்படின்ற விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. சோ இந்த விஷயம் வெளியாட்கள் யாருக்குமே தெரியல. இவர் இதை ரகசியமா பண்ணிட்டு இருக்காரு. அந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சதோ கிளினிக்கு க்ளோஸ் பண்ற டைம் இருக்கு இல்லையா, அந்த சமயம்னு பார்த்து இவருக்கு தனியா ஒரு பிரைவேட் ரூம் இருக்கும். அங்க இவரை தவிர யாருமே போக மாட்டாங்க. சோ காலையில இருந்து இப்ப கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸ் வரையும் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள போகும்போது வெளியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க 2 பேருக்குமே 1 வருஷமா அவர் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. எது எப்படியோ நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நம்ம வீட்டுக்கு கிளம்பி ஆகணும் அப்படின்னு மாதிரி அங்க இருந்து போக அப்படியே கட் பண்ணி மாதவி அப்படின்ற ஒரு கேரக்டர் தன்னோட கணவருக்காக காலையில எழுந்துக்கிறாங்க. சமையல் எல்லாத்தையும் செய்யறாங்க. அப்படியே கட் பண்ண கணவர் கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ ஒரு ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சரா இருக்க அந்த மனுஷன் காலையில எழுந்துக்கிறாரு. தன்னோட மனைவியை கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு. வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் ஸ்கூல் கிளம்பி போக அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரம்மா இவங்க கிட்ட கொத்தமல்லி கேட்கணும் அப்படின்னு மாதிரி வராங்க. இவங்க 2 பேரும் அந்நுண்ணியமா இருக்கிறத பார்த்து என்னோட கணவருக்கும் உன்னோட கணவருக்கும் ஒரே வயசு தான், நீ என் பொண்ணு மாதிரி இருக்க, உங்களுக்குள்ள எப்படிமா செட் ஆகுதுன்னு கேட்கும் போது இவங்க பட்டுன்னு கதை வரைச்சிட்டு போறாங்க. இது மூலமா இவங்களோட கணவர் இவங்களை விட வயசு கூட அப்படின்றது நமக்கு இங்க தெரியப்படுத்திட்டு இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒரு சீக்கிரட் ரூம் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அங்க போறாரு. நிறைய பேரோட சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிருப்பாரு. அது எல்லாமே கான்டாக்ட் லென்ஸ் மாதிரி இருக்கும். அதை எடுத்து இவர் ஒரு பர்டிகுலர் கிளாஸ் வச்சிருக்காரு. அந்த கிளாஸ்ல பொறுத்துறாரு. ஏதோ ஒன்று தான் ஆன் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். லைட் எல்லாமே எரிய ஆரம்பிக்குது. அதை கண்கள்ல மாட்டும் போது கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம் இங்க நடக்க ஆரம்பிக்குது. அதாவது இவரோட கிளினிக்ல வந்துட்டு போனவங்களோட எல்லா கண்களும் இருக்கு இல்லையா, அந்த கண்கள் வழியா இவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். அதாவது குறைஞ்சது 8 நிமிஷத்துக்கு அவங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் இவரால இது மூலமா ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் இவர் கண்டுபிடிச்ச அந்த எக்ஸ்பெரிமெண்ட். சோ இது 8 நிமிஷம் வரைக்கும் ஒர்க் ஆகுது அப்படின்றது இப்போ இவருக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே கற்பனை சின்னதா ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் இவரோட காலேஜ் டேஸ்ல இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இது சக்சீட் ஆகுமா, இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கு அப்படின்ற மாதிரி இவரோட ப்ரொஃபசர் இது பாஸ் ஆகவே ஆகாது, இதை என்னால அப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவரோட ப்ராஜெக்ட் தூக்கி போட்டு உடைச்சிடுறாரு. அந்த சமயத்துல இருந்து எனக்கு இந்த படிப்பே வேணாம், இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துதா இதை எப்படியாவது சக்சஸ் ஆக்கணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ அதுல வெற்றி காண்டுட்டார் அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி
மாதிரி ஃபாரின்ல இருக்க ஒரு நபர் கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான எல்லா பணத்தையும் அந்த மனுஷன் தான் கொடுத்திருக்காரு. சோ இவரால 8 நிமிஷம் வரைக்கும் மத்தவங்களோட கண்கள் வழியா பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அது 12 மணி நேரம் எனக்கு வேணும். அது எல்லாத்தையும் சொல்லி தானே நீ என்கிட்ட ஃபண்ட் வாங்கிட்டு போன, அது உடனடியா பண்ணி கூட, உனக்கு கொஞ்ச நாள் தான் டெட்லைன் இருக்குன்னு போனை கட் பண்ண. இன்னொரு பக்கம் மாதவி கிட்ட போக ஆரம்பிக்குது. வழக்கம் போல தன்னோட கணவருக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து இவங்க போட்டுக்கிட்டு இருந்த கண்ணாடி கீழே விழுந்து உடைஞ்சு போகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம குத்து மதிப்பா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கணவர் வீட்டுக்கு ஒரு லெட்டரோட வராரு. வருஷம் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போய் ஒரு 2 வாரம் அனலைஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி ஸ்கூல்ல இருக்க யாரையாவது ஒருத்தர் அனுப்பிக்கிறது உண்டு. இந்த வாட்டி இவர் தான் போக போறாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும் மனைவி கிட்ட இதை சோகமா சொல்லிக்கிட்டே இருக்க அவங்களும் என்னங்க 2 வாரம் விட்டு போறீங்களா, அது வரைக்கும் நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பேசிக்கிட்டு இவங்களோட கண்ணாடி இப்ப உடைஞ்சு போயிடுச்சு. இதனால எனக்கு பார்வை சரியா தெரியலன்னு சொல்ல இவர் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி, அதாவது வேலை விஷயமா போறதுக்கு முன்னாடி உனக்கு நான் ஒரு கண்ணாடி வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க கிளினிக் கூட்டு போக, அந்த கிளினிக் தான் நம்ம ஹீரோட கிளினிக் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ அவர் இவங்களை பார்த்தது ரொம்ப அழகா இருக்காங்க, புடிச்சு போனதால அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் சோகமடைறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வழக்கம் போல அவங்கள உட்கார வச்சு செக் எல்லாத்தையும் பண்றாரு. அது கூடவே அவங்களோட சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாரு அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. கணவருக்கும் செக்அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வரும்போது இவர் யோசிக்கிறாரு. அந்த சமயத்துலதான் இவங்களோட வியூ விட உன்னோட வியூ தான் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு அவரோட சாம்பிள் எடுக்கிறாரு அப்படின்ற விஷயத்த இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா தன்னோட ரிசர்ச் ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. இவங்களை பத்தின விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறார். அதாவது அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் போறாங்க அப்படின்ற விஷயத்த அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டே இருக்க வெளியில இவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பேஷண்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. வேலை செய்யற 2 பேரும் அந்த மனுஷன் வர்ற மாதிரியே தெரியல. இவரை நம்பி வராங்க இல்லையா, அந்த பேஷண்ட்ஸ் பாவம் வந்து வெறுங்கையோட போய்கிட்டு இருக்காங்களேன்னு புலம்பிக்கிட்டே இருக்க கட் பண்ணா இவருக்குள்ள போக ஆரம்பிக்குது. 2 சைடும் 8 நிமிஷம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது கணவர்கிட்ட 8 நிமிஷம், மனைவி கிட்ட 8 நிமிஷம் அப்படின்ற மாதிரி ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததும் இவருக்கு பயங்கரமான வைத்தறிச்சல். அண்ட் 2வது விஷயம் என்ன அப்படின்னா இவங்களோட கணவர் இருக்கா இல்லையா, அவர் வேற ஒரு டீச்சர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதே டீச்சர் இவங்களோட அதாவது மாதவி கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம். அண்ட் கடைசியா ஒரு விஷயத்த பாக்குறாரு. அது என்ன அப்படின்னா இந்த மாதவி இருக்காங்க இல்லையா, கணவர் தூங்கினதுக்கு அப்புறமா மறைமுகமா போய் ஒரு முகம் தெரியாத அதாவது ஹுட்டி போட்ட ஒரு நபரை சந்திக்கிறாங்கன்னு இருக்கும். அந்த நபரோட முகத்தை பார்க்கலான்னு மாதவி போகும்போது கரெக்டா 8 நிமிஷம் முடிஞ்சு போகுது. ஹீரோவால பார்க்க முடியல யார் அது. இந்த நேரத்துல அவங்க கணவரை அவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது உட்டி போட்ட நபர் யாரா இருக்கும், ஒருவேளை அவங்களோட கள்ளக்காதலனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி பல்வேறு கோணங்கள்ல யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் இவருக்கு மறுபடியும் 8 நிமிஷம் பார்க்கணும் அப்படின்ற வாய்ப்பு கிடைக்கிது. பார்க்க ஆரம்பிக்கிறாரு. எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். அந்த லேடி மாதவி இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட கணவர் அசந்த நேரமா பார்த்து தோசைக்கல்லு மாதிரி ஒன்னத்தை கையில வச்சிருக்காங்க. அதால தன்னோட கணவரை கொடூரமான முறையில குத்தி கொலை பண்றாங்க. ரத்தம் தெறிக்க ஆரம்பிக்குது. இது நேரம் வரைக்கும் இதை ஒரு ஜாலியா பார்த்துக்கிட்டே இருந்த இந்த மனுஷனுக்கு இப்ப கொலை நடந்துருச்சு அப்படின்ற விஷயத்த ஏத்துக்கவே முடியல. பயந்து போய் கண்ணாடி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மேற்கொண்டு பார்க்க ஆரம்பிக்க அவங்க ரத்தம் எல்லாம் சிதறி இருக்கு இல்லையா, அது தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக துணியை வச்சு ஒவ்வொன்னா தொடச்சுக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு பயமா இருக்கு. இதுக்கு மேல இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமன்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க இவரோட கிளினிக்ல வேலை செய்யற அந்த நபர் இருக்கா இல்லையா, கிளினிக் ஓப்பன்ல இருக்கிறத பாக்குறாரு. என்ன ஏதுன்னு அவரோட சீக்ரெட் ரூம் கிட்ட போய் அந்த சீக்ரெட் ரூமை திறக்கலாம் ட்ரை பண்ணும்போது பட்டுன்னு ஹீரோ வந்துட்டாரு. என்னடா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்க, இல்லைன்னா ஓப்பன்ல இருந்தது அந்த சீக்ரெட் ரூம்ல இருக்க புக் எல்லாம் கீழே விழுந்து கிடந்தது, அதான் என்னன்னு பார்க்க வந்தேன்னு சொல்ல இவரும் பயங்கர கடுப்புல இங்க நடந்த விஷயங்கள் இவர்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு பயத்துல கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாரு. இதுல உன்னோட சம்பளமும் அந்த பொண்ணோட சம்பளமும் இருக்கு, இந்த சம்பளத்தை எப்படியாவது கொண்டு போய் அவகிட்ட சேர்த்துரு, அது எனக்கு உடம்பு சரியில்லடா, அதனால நான் இந்த கிளினிக்கை தற்காலிகமா மூடுறேன் அப்படின்ற மாதிரி கிளினிக் எல்லாத்தையும் மூடிட்டு வீட்டுக்குள்ள போய் குளிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை நினைச்சு யோசிச்சுக்கிட்டே மறுபடியும் கண்ணாடியை போட ஆரம்பிக்க அந்த 8 நிமிஷம் ரன் ஆக ஆரம்பிக்குது. மாதவி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதாவது கொலை நடந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும்போது கதவை யாரோ தட்டுறாங்க. பக்குன்றிருக்கு யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி பயத்துல போய்கிட்டே இருந்தவங்களுக்கு பட்டுன்னு ஹீரோக்கு 8 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. யார் எவர் அப்படின்றது அவருக்கு தெரியல. பயங்கர கடுப்புல என்ன நடக்க போகுதோ அப்படின்ற பயத்துல இருக்கும்போது அங்க வந்திருக்கிறது யார் அப்படின்றது நமக்கு காமிக்கிறாங்க. சோ மாதவியோட மாமனார் மாமியார் அவங்க தான் தன்னோட பையனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. நிறைய முறை போன் பண்ணி பார்த்திருப்பாங்க, எடுக்கல. இதை பத்தி மாதவி கிட்ட கேட்கும் போது அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு, மேபி அங்க சிக்னல் இல்லாம இருக்கலாம், நான் போன் பண்ணா கூட எனக்கும் போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருக்க இந்த சைடு ஹீரோ கிட்ட 8 நிமிஷம் அப்படின்றது ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த மர்ம நபர் யார் அப்படின்றதும் தெரியல. இந்த டைமை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி
ஆகணும் அப்படின்னு இன்வெஸ்டர் சொன்ன மாதிரி அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்க பட்டு மிஷின் ஒர்க் ஆகாம போகுது. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம குழம்பி போறாரு. மிஷினை ரெடி பண்ணணும்னா ரொம்ப நாள் ஆகுமே, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசனையில அந்த பொண்ணோட அட்ரஸ் இருக்கு இல்லையா, மாதவியோட அட்ரஸ், அதை எடுத்துக்கிட்டு மாதவியோட வீட்டுக்கு போறாரு. உங்களோட கணவர் இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்க அவங்க திருன்னு முடிச்சுட்டு என்னோட கணவர் வேலைக்காக வெளியூர் போயிருக்காரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. இல்ல ஒரு கண்ணாடி ஆர்டர் கொடுத்தாரு, அது கொடுத்துட்டு போக தான் வந்தேன்னு சொல்ல இவங்க கண்ணாடியை வாங்கிட்டு பட்டார்னு கதவை சாத்திக்கிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம், அதாவது ஹீரோ போனதுக்கு அப்புறமா திறந்து பாக்குறாங்க. அந்த மனுஷன் பேசாம போய்கிட்டே இருக்காரு. கம்முன்னு ஆயிடுறாங்க. அப்படியே கற்பனா ஹீரோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மைண்டுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே ஒரு பிளான் ஒன்னத்தை போட ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் என்ன, கணவன் மனைவி அந்நியமா இருந்தாங்க, மனைவி யாரும் முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, பட்டுன்னு கொலை பண்ணிட்டாங்க. ஒருவேளை அந்த முகம் தெரியாத நபர் இவங்களோட கள்ளக்காதலனா இருக்குமோ, இவங்களோட கணவர் ஸ்கூல்ல ஒரு நபர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு, அதே நபர் இவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருந்தாரு. மேபி அந்த டீச்சர், அதாவது அந்த ஸ்கூல்ல வேலை செய்யற இவங்க கணவர் கூட வேலை செய்யற அந்த நபர் தான் கள்ளக்காதலனோ அப்படின்ற ஒரு தாட்டோட அவங்க போற வர எல்லா இடங்களையும் சுத்திக்கிட்டே இருக்க அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இந்த மனுஷனும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு கான்ஸ்டபிள் கவனிக்கிறாரு. இல்ல சார் சும்மா வந்த மாதிரி அங்கிருந்து ஓடி போக கற்பனா மாதவி அண்ட் மாதவியோட மாமனார் மாமியார் 3 பேரும் சேர்ந்து என்னோட பையன் வேலை விஷயமா வெளியூர் போனான், இன்னும் வரைக்கும் எந்த விதமான கம்யூனிகேஷனும் இல்ல சார், நீங்க தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்ல இந்த கேஸுக்குள்ள புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் இன்வால்வ் ஆகுறாரு. இந்த கேஸ அவர் கையில் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களோட கணவருக்கு எதுவும் ஆயிருக்காது, நாங்க அதை பத்தி விசாரிக்கிறோம், நீங்க தைரியமா போயிட்டு வாங்க அனுப்பி வைக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ பாக்குறாரு. போலீஸ்காரங்க வெளியே வராங்க அப்படின்றது தெரிஞ்சதோ கார் எடுத்துக்கிட்டு ஓடலாம் ட்ரை பண்ண சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. இதனால ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அந்த நபர் ஹீரோ கிட்ட சண்டைக்கு வர ஆரம்பிக்கிறாரு. இத போலீஸ்காரங்க கவனிக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கோம், இத போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா நம்மள எல்லாம் பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ்காரர் கிட்ட மாட்டினார் இல்லையா, அதே போலீஸ்காரர் கிட்ட மறுபடியும் மாட்டிக்கிட்டாரு. ஆனா அந்த நபருக்கு ஹீரோவை கரெக்டா எங்க பார்த்தாரு அப்படின்ற விஷயம் தெரியல. இதனால உனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க பாரு பேசிக்கிட்டே இருக்க இவர் பேச்சு போட ஆரம்பிக்கிறாரு. உள்ள போனவங்க என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு கேட்க அவரும் பேசிக்கிட்டே மிஸ்ஸிங் கேஸ் பாரு சொல்ல, ஐயோ இது மிஸ்ஸிங் கேஸா இல்ல சார் இது ஒரு கொலை அப்படின்ற மாதிரி இவருக்கு வாய் வருது. ஆனா சொன்னா எப்படி பார்த்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதனால இவருக்கு தான் பிரச்சனை. இதனால இந்த விஷயத்த தானே ரிவீல் பண்ற அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மாதவி எங்க போறாங்களோ அவங்க பின்னாடி எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்க பட்டுன்னு ஒரு மர்ம நபர் இவரை மயக்கம் போட்டு பிடிக்கிறாங்க. அப்படியே கற்பனை கார்ல இருந்து எழுந்துக்கிறாரு. என்ன இந்த இடத்துக்கு நாம எப்படி வந்தோம் அப்படின்ற மாதிரி குழப்பத்துல இருக்கும்போது மர்ம நபர் கிட்ட இருந்து கால் வருது. நீ மாதவியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, நீ அவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்காத, உன்னை தூக்கிட்டு போய் மயக்கம் அடைய வச்சு எங்களுக்கு ஏதாவது பண்ண எவ்வளவு நேரம் ஆயிருந்திருக்கோ, இது உனக்கு முதலும் கடைசியுமா இருக்கட்டும், இதுக்கு மேல நீ அவளை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்ட இவருக்கு யார் பண்ணது எதுக்கு பண்ணது அப்படின்றது தெரியல. ஆனா மாதவியை ஃபாலோ பண்ணதுக்காக தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்றத உணர ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் கிவ் அப் பண்ற மாதிரி தெரியல. கற்பனை மாதவி இருக்காங்களே தன்னோட புருஷனை கொலை பண்ண பயன்படுத்த அந்த ஆயுதம் இருக்கு, அதை ஒரு டிசைன் எல்லாத்தையும் பண்ணி கிளாக்ல மாட்டி வைக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. ஃபேமிலியோட ஒரு டெட் பாடியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. இப்போ வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, இதை நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போறாரு. எவிடன்ஸ் கிடைக்கும் மாதிரி சுத்தி முத்தி அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் மாதவி போறாங்க, அந்த டெட் பாடியை பாக்குறாங்க. தன்னோட கணவர் அது இல்ல அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு வீடு திரும்பிக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷனுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இதனால சுத்தி தேடி அலைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காரு. பட்டுன்னு கிளாக்ல இருந்து அந்த பொருள் ஒன்று வச்சுட்டு போனாங்க இல்லையா, கீழே விழுது. எடுத்து பார்த்தா இந்த ஆயுதம் தான் அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருச்சு. சோ அவங்க வர்றதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாத மாதிரி அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடி போக அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. பொருட்கள் எல்லாமே செதஞ்சு போயிருக்கு. அண்ட் கிளாக்க பாக்குறாங்க, வச்சுட்டு போன அந்த ஆயுதம் இல்ல. ஒரு மர்ம நபருக்கு போன் பண்றாங்க. நான் நினைச்ச மாதிரி அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன், நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும், நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்க யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. ஆதாரத்தை தூக்கிட்டா இல்லையா, இதை ஸ்ட்ரைட்டா போய் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக கொரியர்ல போட்டு சார் உங்களுக்கு ஒரு கொரியர் வதற்குன்னு கொடுத்துட்டு போக இந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் திறக்காம அது கூட வேலை செய்யற ஒரு கான்ஸ்டபிள் திறக்கிறாருன்றக்கும் பார்த்ததும் அந்த தோசை திருப்பி மாறி இருக்கு. என்னையா இது ஹோட்டலுக்கு போக வேண்டியது இங்க வந்திருக்கு, மாறி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டோர் ரூம்ல தூக்கி போடியான்னு கடந்து போக அங்க ஹீரோ எழுதி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கொலை பண்ண பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் தான் இது, நடந்தது ஒரு கொலை அப்படின்றது. இதை இவங்க லூஸ்ல விட்டுட்டாங்க, இக்னோர் பண்ணிட்டாங்க. அது அப்படியே கட் பண்ண ஹீரோ அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த மர்ம நபர் இவரை வந்து தாக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ பிளான் பண்ணி நம்ம போற இடம் எல்லாமே தெரிஞ்சு அந்த மர்ம நபர் நம்மள அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இது வேற விதமா தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க கிட்ட டைரக்ட் கான்வர்சேஷன் எல்லாம் கிடையாது. அவங்க கிட்ட இந்த 20 ரூபாய் நோட் இருக்கு இல்லையா, அதுல கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு மிஸ்ஸிங் கேஸ் கிடையாது, இது ஒரு மர்டர் அப்படின்னு மாதிரிலாம் மென்ஷன் பண்ண அவருக்கு சந்தேகமா இருக்கு. இதை யார் பண்ணிட்டு போறா, இதை யார் கொடுத்துட்டு போறா அப்படின்னு புரியல. ஃபாரன்சிக் டீம் கிட்ட கொடுத்த
கொடுத்து இந்த ஹேண்ட் ரைட்டிங் யார் கூட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டீமுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இவர் தன்னோட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வேலை என்ன அப்படின்னா, மாதவியை விசாரிக்கும் போது கணவருக்கு எதிரி அப்படின்றது யாரும் கிடையாது. ஆனா ஸ்கூல்ல ஒரு ஹிந்தி டீச்சர் கிட்ட மட்டும் அடிக்கடி பிரச்சனைன்னு அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னு சொல்ல ஹிந்தி டீச்சரை வர வைக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. சோ ஹிந்தி டீச்சருக்கு இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்கூல்ல இருக்கவங்க யாருமே வீட்டுல டியூஷன் எடுக்க கூடாது அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆனா இவர், அதாவது மாதவியோட கணவர், இந்த ரூலை பிரேக் பண்ணி நிறைய குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு இருக்கும். சோ இதை நான் கேட்கும் போது அவருக்கு எனக்கு நிறைய சண்டைகள் ஏற்பட்டது. அதுக்குன்னு நான் இவ்வளவு பெரிய கிரைம் எல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது சார்னு சொல்ல இவரும் சந்தேக பார்வையிலே சரி நீ இப்ப போகலாம், ஆனா நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ வரணும் அப்படின்ற மாதிரி அனுப்பிக்க அந்த நபர் வேக வேகமாக இருந்து கிளம்பி மாதவியை போய் சந்திக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, உன்னோட கணவர் எங்கேயாவது போயிட்டா அப்படின்னா அதுக்கு என்னதான் நீ கோத்து விடுவியா, உன்னோட கணவருக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி கத்தி பேசிக்கிட்டே இருக்கு. இதை நம்ம ஹீரோ மறைமுகமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, தூரத்துல இருந்து பாக்குறாரு. சோ ஏதோ வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. அடுத்த சீனே அந்த ஹிந்தி டீச்சர் கிட்ட போய், சார் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும், ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைக்கும் மாதிரி இறந்து போற நபரை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். அப்படியே கட் பண்ண சரி போலீஸ்காரர் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஹிந்தி டீச்சர் ஒரு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தார், அதாவது காணாம போற நபர் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பா இல்லையா. சுத்தி முத்தி விசாரிக்கும் போது அவர் மொத்தமா எடுத்தது ஒரு 3 குழந்தைகளுக்கு தான் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அதுலயும் ஒரு குழந்தை யார் அப்படின்னா, ஹீரோவோட அந்த கிளினிக்ல வேலை செஞ்சாங்களே கவிதா அப்படின்ற ஒரு லேடி, அவங்களோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ போலீஸ்காரர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. டியூஷன் போற எல்லா குழந்தைகளும் என்ன வந்து பார்த்தாகணும்னு சொல்ல கட் பண்ணா கவிதா போலீஸ்காரரை வந்து சந்திக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க கிளினிக்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, கிளினிக் மூடி போனதால வேற ஒரு இடத்துக்கு இப்ப வேலைக்கு போறாங்க. அண்ட் இவங்களோட உடம்புக்கு முடியாத இருக்க தங்கச்சியை இவங்க தான் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்கள அங்க இருந்து அனுப்பும் போது அந்த சமயத்துல தான் ஹிந்தி டீச்சர் இருக்கா இல்லையா, போன் அடிக்கிறாரு. என்கிட்ட யார் எவனே தெரியாத ஒரு பர்சன் வந்தாரு, இப்போ நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த நபரை பத்தின விஷயங்களை என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாரு. எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருந்தது, அதனாலதான் அவங்களுக்கு போன் பண்ணேன்னு சொல்ல அந்த நபரோட பேரை கேட்கறாங்க. இவருக்கு தெரியல, ஆனா அந்த நபர் ஓட்டிட்டு வந்த கார் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்பர் பிளேட் அனுப்பி வைக்கும் போது இந்த விஷயத்த கூட இருக்க கான்ஸ்டபிள் பாக்குறாரு. அந்த ஆக்சிடென்ட்ல மீட் பண்ணவே அந்த நபர் தான் இது, அவரோட கார் தான் இது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஹீரோ இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்ற விஷயத்த இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்துல ஹீரோக்கு ஒரு போஸ்ட் வந்து வர ஆரம்பிக்குது. இந்த விஷயங்கள போலீஸ்க்கு அடுத்ததான் அனுப்ப போறேன் அப்படின்ற மாதிரி லெட்டரோட உள்ளுக்குள்ள நிறைய போட்டோஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இவர் மாதவியை ஃபாலோ பண்ணிருப்பா இல்லையா, அந்த விஷயங்கள் தான் போட்டோவா எடுக்கப்பட்டிருக்கு. பயந்து போய் நின்னுகிட்டே இருக்கு. கட் பண்ணி ஏரி மாதிரி இருக்க ஒரு ஏரியால காமிக்கிறாங்க. அங்க இந்த காணாம போற நபரோட டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி அப்படின்ற எல்லா டேட்டாஸுமே ஒரு நபருக்கு கிடைச்சிருக்கோம். அந்த நபர் போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அவர்கிட்ட விசாரிக்கும் போது சரி ஏதோ ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வந்தது, இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருந்தது, சரி ஏதாவது காசு இருக்கான்னு நான் செக் பண்ணுவாங்க, அவ்வளவுதான்னு சொல்ல இவங்க சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க. காணாம போனவரோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. இதனால வந்த பொண்ணு உனக்கு அடையாளம் தெரியுமாடா, அந்த பொண்ணு நீ நேர்ல பார்த்து அடையாளம் காட்ட முடியுமாடான்னு கேட்க சரின்னு தலையாட்டாரு. ஸோ ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட கூட்டு வந்து அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்க அப்படின்னு வரைய ஆரம்பிச்சு இன்னொரு பக்கம் அந்த மாதவி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. கிடைச்ச இந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து உங்களோட கணவர் தான் இது, ஸோ மேற்கொண்டு எங்களோட இன்வெஸ்டிகேஷனை நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு யாராவது டாக்டர் அப்படின்ற மாதிரி தெரியுமா, இந்த கண்ணுக்கு எல்லாம் பாக்குறவர்னு கேட்க இவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. டாக்டர் எதுக்கு நான் தெரிஞ்சு வச்சுக்க போறேன், நான் நிறைய பேர்கிட்ட, அதாவது நிறைய டாக்டர்ஸ் கிட்ட கன்சர்ன் போயிருக்கேன், இதனால ஸ்பெசிபிக்கா எனக்கு எந்த டாக்டரும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ண ஒரு மர்ம நபரை போய், அதாவது வழக்கமா சந்திக்கிற அந்த மர்ம நபரை போய் சந்திக்கிறாங்க. டாக்டர் வரைக்கும் மோப்பம் முடிச்சு போயிட்டாங்க. சோ இதுக்கு மேல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல ஹீரோ இருக்கா இல்லையா, தன்னோட மொத்த திங்ஸையும் எடுத்துக்கிட்டு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டாப்ல. அது என்ன இடம் அப்படின்றதெல்லாம் ரிவீல் பண்ணல. இந்த பக்கம் அந்த கிளினிக்கை தேடி போலீஸ்காரங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ அங்க இல்ல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால அவரோட கிளினிக்ல வேலை செய்ய ஒரு நபர் கிட்ட போய் அவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அவரோட அட்ரஸ் தெரிய ஆரம்பிக்குது. அங்க போய் கேட்கும்போது செக்யூரிட்டியும் திடீர்னு ஒரு நாள் வேக வேகமா கார்ல போனாரு, அவ்வளவுதான், அவர் திரும்பி வரவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இது மூலமா ஒரு சில விஷயங்கள் இவருக்கு கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் கொரியர் ஒன்று ரிசீவ் ஆச்சு, இவங்க இந்த குடோன்ல தூக்கி போட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாரு. ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே மேட்ச் ஆகுது. ஸோ காணாம போன மனுஷன் காணாம போக கிடையாது, அவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இதுக்கு நடுவுல தான் இன்வெஸ்டிகேஷனை கொலைப்புற வகையில அந்த எவிடன்ஸ் எல்லாமே, அதாவது அவரோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி அப்படின்ற எல்லாமே ஒரு இடத்துல கடந்தது, அது அவரோட இன்னொரு இடத்துல கடந்தது அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தோம். ஸோ நம்மள யாரோ தப்பா கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாமே இந்த டாக்டர் அண்ட் இந்த லெட்டர் எழுத்தின அந்த நபர் தான். அதுக்கு பின்னாடி நாம போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகளை தேடி போக ஆரம்பிக்க அதே சமயத்துல மாதவி இருக்காங்க இல்லையா, அந்த மர்ம நபரோட சேர்ந்துக்கிட்டு இது நாள் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்த அந்த பணத்தை வெளியே எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி பெரிய ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து அந்த பணத்தை
எடுக்கிறாங்க. அதை எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னா ஹீரோட கிளினிக் இருக்கு இல்லையா, அங்கதான். சோ ஏதோ ஒரு பிளானுக்காக தான் இது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ஹீரோவும் வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும் கிளினிக்கு போக அங்க 2 பேரும் இருக்காங்க. அந்த மர்ம நபரை பார்த்து யாருன்னு கிட்ட போகலான்னு ட்ரை பண்ண ஒரே அடி. சோ ஸ்டார்டிங்ல காமிச்சாங்க இல்லையா, அது கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த சைடு போலீஸ்காரங்களும் அந்த கிளினிக்ல ஏதோ ஒண்ணு தப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வேகமா அங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்கும்போது இங்க ஹீரோ மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறார். அப்பதான் அந்த மர்ம நபர் யார் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. பயங்கரமான ஷாக். சோ அது யார் அப்படின்னா இவரோட கிளினிக்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா கவிதா, அவங்க தான். இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் மாதவி இவங்களும் தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் இங்க இவருக்கு ரிவீல் ஆனதும் பயங்கர ஷாக்கோட இருக்கு. அதே சமயத்துல போலீஸ்காரங்களுக்கும் அந்த ஒரு பெண் பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு மாதிரி ஒரு நபர் சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த போட்டோ வந்திருக்கும். அதுல இருக்கிறதும் கவிதா தான். ஆனா போலீஸ்காரருக்கு இவங்க எங்கேயோ பார்த்திருக்கோம் அப்படின்ற ஒரு தாட் தான் அது கவிதா தான் அப்படின்றது தெரியாம இந்த கிளினிக்கை ஓபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஹீரோ கிட்ட இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்றத அவங்க கிட்ட அப்புறமா சொல்றேன். முதல் வேலையா நீ என்ன பண்றனா வெளியில இருக்க போலீஸ்காரங்களை சமாளிச்சு அனுப்பிட்டு, இல்லைன்னா நீயும் தான் மாட்டுவ, டெட் பாடி உன்னோட இடத்துல தான் இருக்குன்னு சொல்ல அந்த மனுஷனும் போலீஸ்காரங்களை போய் சந்திக்கிறாரு. என்ன சார் இந்த நேரத்துல ஆமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டு வந்து எல்லா இடத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்தையும் பாக்குறாங்க. சரி இதை நான் பர்சனலா பண்ணிட்டு இருக்கேன், அதனாலதான் கிளினிக் எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்கள அங்க இருந்து போக வச்சுட்டு அது கூடவே இது சைடு 2 பேரையும் பாக்குறாரு. இப்ப சொல்லுங்க எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணீங்க, எதுக்காக அந்த மனுஷனை கொலை பண்ணி இங்க கொண்டு வந்து போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மாதவி இது எங்களோட பர்சனல், இதுல நீ தலையிடாம இருக்கிறதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அந்த டெட் பாடி அங்க இருந்து கொண்டு போகலான்னு ட்ரை பண்ண இதுக்கு குறுக்கல கவிதாவும் நான் சொல்றதை கேளு, அவன் தான் இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, அவனுக்கு உண்மை தெரிஞ்ச ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போகலான்னு போக இவங்க 2 பேருக்குள்ள கிளாஷ் ஆக ஆரம்பிக்குது. மாதவி பயங்கர கடுப்பாய் இவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான், ஒண்ணு பண்ணுவோமா இவனை போட்டு தள்ளிட்டு நம்ம இந்த உண்மைகள் எல்லாமே வெளியே வராம பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி கத்து எடுத்துக்கிட்டு கிட்ட போக பட்டுன்னு ஹீரோ ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டாரு. அந்த வேலை என்ன அப்படின்னா போலீஸ்காரரை வர வச்சுட்டாரு. இந்த விஷயம் எப்படி நடந்திருக்கோம் அப்படின்னா போலீஸ்காரர் இந்த இடத்துல வந்து ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பொண்ணோட வலையெல்லாம் இருக்கிறத நோட் பண்ணிருப்பாரு. இங்க இது எப்படி வந்தது, எங்கேயும் இடிக்குது அப்படின்ற கோணத்துல வெளியே தான் நின்றுகிட்டு இருந்திருப்பாரு. உள்ள சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி வந்த மனுஷனுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. சோ இதுக்கு பின்னாடி இந்த 2 லேடிஸ் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் முன்னாடி அவங்கள கைது பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணா ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. மாதவிக்கும் கவிதாக்கும் அப்படி என்னதான் தொடர்பு இருக்கு அப்படின்ற விஷயத்த யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்கும். மாதவியோட கணவர் டியூஷன் எடுப்பாரு அப்படின்றதா. சோ அந்த டியூஷனுக்கு தான் கவிதாவோட தங்கச்சி போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. சோ 2த்தையும் கனெக்ட் பண்றது கவிதாவோட தங்கச்சி தான். நம்ம முதல்ல அவங்கள போய் சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போறாரு. உன்னோட அக்கா அண்ட் கூட இருந்த மாதவியை ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டாங்க. அண்ட் கண்டிப்பா அடுத்தது உன்னை தேடி வர வாய்ப்பு இருக்கு, நீ ஒன்று பண்ணு, உன்னை நான் இதுல இருந்து காப்பாத்துறேன், உன்னோட அக்கா முத கொண்டு மாதவி வரைக்கும் எல்லாரையும் நான் காப்பாத்தணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும்னு சொல்ல இந்த குழந்தையும் முதல்ல தயங்குது. போக போக தன்னோட அக்கா ஜெயில இருக்காங்க, இதுக்கு வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்க அதே சமயத்துல ஜெயில காமிக்கிறாங்க மாதவி அண்ட் கவிதா 2 பேர்கிட்டயும் போலீஸ்காரர் மாத்தி மாத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. மாத்தி மாத்தி இவங்க குழப்பிக்கிட்டே இருக்காங்களே தவிர கரெக்டான பதில சொல்ற மாதிரி தெரியல. இதனால மாதவி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு அவங்களோட கணவருக்கும் கல்யாணமாயி ஒரு 4 வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அந்யூன்யமா தான் இருப்பாங்க. அண்ட் வயசுல மூத்தவரை இவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. இதை பத்தி இவங்க கிட்ட கேட்கும் போது இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இவங்களோட ஃபேமிலி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் காதலிக்கிற அப்படின்ற மாதிரி வந்தாங்க, இவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்கே அப்படின்ற மாதிரி நாங்களும் யோசிச்சிருந்தா சரி காதல்ல விழுந்துட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சோன்னு சொல்ல கட் பண்ணி மாதவி கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ நீங்க உங்களோட கணவரை காதலிச்சதா சொல்றாங்க, அது எப்படி நடந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க இவங்க தயங்குறாங்க. வேற வழி இல்லாததால அவர் என்னோட டியூஷன் டீச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி ஒரு எதிர்பார்க்காத ட்விஸ்ட நமக்கு இங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே அந்த குழந்தை ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த குழந்தைய ஒரு சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்குது. 2த்தையும் ஒரே நேரத்துல காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மாதவியோட கணவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற ஒரு போர்ட்ரேல தான் இருந்தா இல்லையா, அத்தனையும் போய் அவர் 1ஆம் நம்பர் சைக்கோ. அதாவது எப்படி அப்படின்னா நிறைய குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு இல்லையா, அப்போ அவங்களுக்கு சாக்லேட் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அவங்க மயக்கம் போட்டு விழும்போது அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறார். சோ இதே விஷயத்தை தான் மாதவி ஸ்கூல் குழந்தையா இருக்கும்போது அவங்க கிட்ட பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம்னு பார்த்து மாதவியோட அம்மா எதிர்ச்சியா வீட்டுக்கு வந்து பாத்துடுறாங்க. பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க, அவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னை என்ன பண்ற பாருடா அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷனும் என்ன பேசுறதுன்னு தெரியாம அண்ட் மாதவியும் நடந்த சம்பவத்தால உறைஞ்சு போன மாதிரி இருப்பாங்க. அவங்கள பாக்குறாரு. நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்ல உன் வயசு என்ன அவ வயசு என்னடா, உனக்கு காதல் கேக்குதா அப்படின்ற மாதிரி அடிச்சு வெளியே துரத்திட்டாங்க. கட் பண்ண ஒரு சில நாட்கள் கழிச்சு அதே டீச்சரை இவங்க அதாவது இந்த மாதவியோட அம்மா வீட்டுக்கு
வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. தட்டுல நிறைய புடவைகள் துணி எல்லாத்தையும் வச்சு, என்னோட குழந்தையும் காதலிக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவளோட வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கா, அதை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மனுஷன் பிளான் பண்ணதே வேற, இங்க வேற ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இதனால இதெல்லாம் முடியாது, உங்களோட குழந்தையனால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் மாதவி எவ்வளவு கேட்டு பாக்குறாங்க, அம்மா என்னால முடியாதுமா, அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்க. இவங்களோட அம்மாவை உன்னை பெத்து வளர்க்கறதுல இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இப்ப இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா யாருமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, இதுக்கு மேல என்னால இதை பொறுத்துக்க அதாவது வச்சிட்டு இருக்க முடியாது, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிற, இதுதான் ஒரே தீர்வு அப்படின்ற மாதிரி கட்டாயத்தின் பேர்ல தான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சோ இங்க நடந்த கொடுமை, அதாவது மாதவி ஸ்கூல் படிக்கும் போது நடந்த அதே விஷயம் தான் எங்க கவிதாவோட தங்கச்சிக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் மாதவியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டு போலீஸ்காரர், உங்களோட பொண்ணை அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னா அவருக்கு கொடுக்க வேண்டியது பனிஷ்மெண்ட் தான், கல்யாணம் இல்லமா, அம்மா உங்களோட பொண்ணு கர்ப்பமா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி தானே கல்யாணம் பண்ணி வச்சுக்க, ஆனா குழந்தை எங்க மாதிரி கேட்கும் போது அதுக்கும் இவங்க அழுதுகிட்டு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, குழந்தைக்கு அதாவது வயிற்றுல இருக்க குழந்தையோட வளர்ச்சி சரியில்லைன்னு, குழந்தை பிறந்தது அப்படின்னா இவங்களால அதை தாங்க முடியாது அப்படின்ட்டு பல்வேறு காரணங்களை சொல்லி அவர் குழந்தைய கலைச்சிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த 4 வருஷத்துல வேற எப்பயுமே நீங்க பிரெக்னென்ட் ஆகலையான்னு அவங்க கிட்ட போய் கேட்கும் போது அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பல முறை அவங்க பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்ற சந்தோஷத்துல எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போது, நமக்கு இந்த குழந்தைலாம் வேணாமா, என் மனைவி சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே அதாவது அவரோட மனைவியோட மெஷர்மெண்ட்டை ஒரு அப்படியே மனப்பாடம் பண்ணியிருப்பாரு, இதுல ஒண்ணு கூட குறையக்கூடாது, நீ குழந்தை பிறந்ததுன்னு வையா ஆன்டியா மாறிடுவா, சோ இதனால இந்த குழந்தை நமக்கு வேணாம் அப்படின்னு மாதிரி சைக்கோத்தனத்தின் உச்சத்துக்கு போய் அந்த குழந்தைய கருக்கலைப்பு செஞ்சிடுறாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். கட் பண்ண கவிதாவோட தங்கச்சி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க இப்படி ஒரு டிராஜடியான சம்பவத்தை அனுபவிச்சுட்டாங்க, இதுல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகள் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மனுஷன் டெய்லி வந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்காரு. அக்கா கிட்ட சொல்லான்னு போக அந்த நபர் வீடியோ எடுத்து இவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. நிறைய குழந்தைகள் இவர்கிட்ட மாட்டி தவிக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எங்க காமிச்சுக்கிட்டே இருக்க, ஒரு கட்டத்துல இந்த குழந்தையால தாங்க முடியல, கை அறுத்துக்கிட்டு இறந்து போகலான்னு ட்ரை பண்ண, அந்த சமயம் பார்த்து மாதவியோட கணவரே இதை கௌரவிக்கிறாரு. அவங்கள காப்பாத்தி வைக்கும் போது அவங்க அக்கா கவிதா ஓடி வராங்க. நீங்க மட்டும் இல்ல அப்படின்னா என்னோட குழந்தையோட நிலைமை என்ன ஆயிருக்கும், இது எல்லாத்துக்கும் நன்றி சார், நான் அவளை படின்னு ரொம்ப பிரஷர் போட்டேன், அதனாலதான் இப்படி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கூட்டு போக மாதவிக்கு லைட்டா டவுட்டா இருக்கு. ஏன்னா இவங்களும் இதே மாதிரி சுச்சுவேஷன்ல தான் வந்தவங்க. சோ கணவரோட பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அங்க சாக்லேட்லாம் இருக்கு. இதே சாக்லேட்டால தான் நம்மளோட வாழ்க்கையும் சீரழிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ண அந்த குழந்தையோட அக்கா கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இந்த குழந்தைகிட்ட கேட்கறாங்க. குழந்தைய அழுதுகிட்டே டெய்லி அபியூஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்ல பயங்கர கோபம் அடைகிறாங்க. இதுக்கு மேல நம்ம உயிரோடு இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சாகலான்னு போறாங்க. இவங்களை மாதவி தடுத்து நிறுத்தி இதே மாதிரி நிறைய குழந்தைகளை அவன் சீரழிச்சுக்கிட்டு இருக்கான். என்னோட கணவர் அப்படின்றதுனாலதான் இதை சொல்லல, ஆனா அவன் உயிரோடு இருக்க கூடாது, அவன் இறந்து போகணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இவங்களும் அபியூஸ் குள்ளாக்கப்பட்டவங்க தான் இல்லையா, அந்த விஷயத்த எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. சரியான நேரமா பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் அந்த முகமுடி போட்ட நபர் அப்படின்னு நம்ம எல்லாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா, இது கவிதா தான். சோ இந்த கொலை பண்ற ஆயுதத்தை சந்தேகம் வரக்கூடாத வகையில ரெடி பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய முறை அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. சோ இதுதான் ஹீரோ ரேண்டமா அந்த கண்கள் மூலமா பார்த்திருப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா அன்னைக்கு அவர் ஊருக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது கவிதா உள்ள போறாங்க. தன்னோட தங்கச்சி இப்படி ஆக்கிட்டான், நிறைய குழந்தைகள் இப்படி ஆகிட்டு இருக்கு, இனிமேல் அது நடக்க கூடாது அப்படின்றதுக்காக கல் எடுத்து ஒரே அடி ரத்த வெள்ளத்துல அவர் கீழே விழும்போது அவர் இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. வேகமா மாதவி ஓடி வந்து தன்னோட மொத்த கோபத்தையும் காமிச்சு அந்த இடத்துல அவரை துடிக்க கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இது நாள் வரைக்கும் உயிரோடு இருந்த ஒரு ராட்சசனை கொன்னுட்டோம் அப்படின்ற மாதிரி இடத்த எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பெரிய பொட்டியில போட்டுட்டு வெளியில கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க செக் பண்ணணும்னு வராங்க. இல்ல சார் வீட்டை மாத்திக்கிட்டு இருக்கோம், அதனால தான் திங்ஸ் வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து நகர ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி தெரியல, எங்க போனாலும் மாட்டிப்போம் அப்படின்ற பயத்துல கவிதாவோட ஃப்ரிட்ஜுக்குள்ள, அதாவது கவிதாவோட வீடு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ இந்த விஷயத்த பார்த்து அப்படி இப்படின்னு போய் இப்போ இங்க வந்து நிக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்கு. போலீஸ்காரருக்கு இன்னமும் இங்க ஏதாவது நடக்குது அப்படின்றது புரியல. அந்த இறந்து போன நபரோட டெட் பாடி இவங்க சீஸ் பண்ணல, எங்க போச்சு அப்படின்றதும் தெரியல. இதனால பயங்கர குழப்பத்தில் இருக்கும்போது ஹீரோ எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா, அங்க வராரு. இது நேரம் வரைக்கும் போலீஸ்க்கு துப்பு கொடுத்தது நான் தான், இது எல்லாமே எதுக்காக பண்ண தெரியுமா, அந்த பொண்ணை முதலா கிளினிக் வந்தப்ப எனக்கு பிடிச்சு போயிடுச்சு, பக்கத்துல அவன் புருஷங்காரன் தான், இதை பார்த்ததும் யாருக்கா இருந்தாலும் கோவம் வருமா இல்லையா சார், என்னோட காதல் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன எல்லாத்தையுமே மழுங்கடிக்க செஞ்சிருச்சு சார், அதனாலதான் அவளோட புருஷன் காணாம போயிட்டான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதோ அவ புருஷனா அவதான் கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி பல்வேறு எவிடன்ஸை உங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். சோ அது எல்லாமே ஃபேக் சார் இவர் சொல்லி நின்னுகிட்டே இருக்க
போலீஸ்காரருக்கு இங்க ஒரு மர்டர் நடந்திருக்கு அப்படின்றது இப்ப வரைக்கும் கன்ஃபார்மா தெரியும். டேய் விளையாடுறியா, இங்க அவளுங்க கொலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காளுங்க, நீ என்னடா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவரை திட்டிக்கிட்டே இருக்கும்போது, சார் கொலையா, டெட் பாடி கிடைக்கவே இல்லையா சார், டெட் பாடி கிடைக்கல அப்படின்னா இது ஒரு மிஸ்ஸிங் கேஸ் தானே சார்னு சொல்ல இவருக்கு கடுப்பாயிடுது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், முதல்ல நீங்க இருந்து வெளியே போடான்னு சொல்ல ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறார். ஆனா அது மூலமா டெட் பாடியை ஹீரோ என்ன பண்ணாரு அப்படின்ற விஷயத்த காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரோட கிளினிக் இதுல ஒரு பெரிய சுடுகாடு இருக்கும், அந்த சுடுகாடு அப்புறப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் போராடிட்டு இருந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அங்க பணத்தை கொண்டு போய் எரிக்க மாட்டாங்க, ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்கும், அதுல தூக்கி போட்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ எந்த விஷயத்த ஹீரோ பயன்படுத்தி அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போய் போட்டேன் 10-11 அந்த டெட் பாடி மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ பணம் கிடைச்சாதான் இது ஒரு கொலை அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல அங்க இருந்து கிளம்ப அப்படியே கற்பனா இதுல இன்வால்வ் ஆன 2 பேரையுமே பணம் கிடைக்கல, அதனால நீங்க ஒரு சஸ்பெக்ட் மட்டும்தான், அதனால நீங்க இப்ப இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட அவங்க அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு அது கூடவே ஹீரோ அவரோட வாழ்க்கைக்குள்ள போகலாம் ட்ரை பண்ண பட்டுன்னு முகம் தெரியாத ஒரு நபரால கடத்தப்பட்டார். யார் எவன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும்போது அப்பதான் இவரோட இன்வெஸ்டர் இருக்கா இல்லையா, நான் உனக்கு என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க ஹீரோவரோட மொத்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே கொளுத்திட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா அடுத்தவங்களோட சீக்கிரட் தெரிஞ்சா எந்த லெவலுக்கு போகும் அப்படின்றது இப்போ இவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு. சோ இதனால அந்த வேலையை பார்த்துருப்பாப்ல அந்த இன்வெஸ்டர், எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்தாகணும், நான் இந்தியா வரதுக்குள்ள அது வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் ஹீரோட கிளினிக்ல ஒரு நபர் வேலை செஞ்சார் இல்லையா, அந்த நபரும் இந்த இன்வெஸ்டர் கூட மிங்கிள் ஆயிட்டார் அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ 2 பேர் சேர்ந்து ஹீரோவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு, இவர் என்ன பண்ணுதுன்னு தெரியாம முடிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த சீரீஸை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த சீரீஸ் என்னோட வாய்ஸ் வர உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.